வணக்கம், வெல்கம் டு மேங்கோ சிட்டி கிச்சன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது மணத்தக்காளி காய் வத்தல். பச்சை மணத்தக்காளி காயை வச்சு ஏற்கனவே நம்ம சேனலில் வீடியோ போட்டிருக்கேன். இது காஞ்ச மணத்தக்காளியை வச்சு போட்டிருக்கேங்க. A to Z தெளிவாக சொல்லி காமிச்சிருக்கேன். வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். இங்கே பாருங்கள், இதுதான் மணத்தக்காளி வத்தல். உப்பு போடாமல் மோர் போடாமல் விற்பாங்க. நான் உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன். இது 1 kg 250 rupees. ஓப்பன் பண்ணலாம். இதில் மண் தூசு எல்லாமே இருக்கும். அவங்க ஏதாவது நிலத்துல தான் காய வச்சுருப்பாங்க. அதனால் நம்ம நல்லா சுத்தம் பண்ணணும். காமிக்கிறேன் உங்களுக்கு. கல் இதை பாருங்க, சின்ன சின்ன கல்லே கிடக்கும். இதை பாருங்க, கல். இப்போ பெரிய காம்பு இதெல்லாம் நம்ம எடுத்துடலாம். இந்த கல் கிடக்கு பாருங்க, நல்லா தெரியும் நமக்கு. இன்னும் என்னென்ன இருக்கோ எல்லாம் பார்த்து. இந்த 3 சக்கரை மாதிரி சின்னதாக இருக்கும். எப்போ பார்த்தாலும் அது 1 2 கிடக்கும். அது என்னன்னு எனக்கு தெரியல. அதுவும் 2 3 கிடக்கும். இதில் க்ளோஸ்அப்பில் காமிக்கிறேன் பாருங்கள். அதே மாதிரி நீங்கள் வாயில் வச்சு டேஸ்ட் பண்ணி பார்த்துக்கோங்க, உப்பு இருக்கான்னு. சில நேரம் உப்பை போட்டு கூட கொடுத்துருவாங்க. உப்பு இல்லாமல் தான் வாங்கணும். உப்பெல்லாம் ஓவராக போட்டு கொடுத்துருவாங்க. உப்பு போட்டதை நம்ம வாங்கக்கூடாது. இது உப்பு போடாமல் இருக்கான்னு கேட்டும் வாங்கணும். உங்களுக்கு நம்ம சுண்டக்காய் வத்தலும் இதே மாதிரி விற்பாங்க. அந்த வீடியோ கூட போட்டிருக்கேன், நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் பாருங்கள். இதே மாதிரி உப்பெல்லாம் போடாமல் விற்பாங்க. இதை நல்லா சுத்தம் பண்ணி கொண்டு வரேன். எல்லாம் நல்லா சுத்தம் பண்ணிட்டேன். இது பாருங்கள், கல், சின்ன சின்ன கல், அது எல்லாம் என்னென்னமோ இருக்குது. இந்த நான் ஒன்று சொன்னேன், நான் வட்டமாக சக்கரை மாதிரி வரணும். இந்தா அது என்னன்னு தெரில. இது அதுக்கப்புறம் ஒரு புடை புடச்சிக்கிட்டேன் லேசாக. அதில் பாருங்கள், இந்த காம்பெல்லாம் வந்துருச்சு. காம்பு அந்த நுணுங்குனது எல்லாமே வந்துருச்சு. சுத்தம் பண்ணியாச்சு. இப்போ தண்ணியில் போட்டு அலசலாம். இப்படியே ஒரு பாத்திரத்தில் நம்ம போட்டுக்குவோம். ரொம்ப தண்ணியில் ஊற வச்சுலாம் கழுவக்கூடாது. நான் உங்களுக்கு காமிக்கிறேன். அந்த மாதிரி கழுவிக்கோங்க. நல்லா அப்புறம் ஊறி எல்லாமே போயிடும். நம்ம ஏற்கனவே புடச்சிட்டோம். மண் தூசியெல்லாம் வந்துச்சு, பொடி மண்ணெல்லாம். அப்புறம் நல்லா பொறுக்கி எடுத்துட்டோம். அதனால் ஓரளவுக்கு நல்லா சுத்தமாகிடுச்சு. தண்ணி ஊற்றிக்கலாம். சும்மா இப்படி போட்டு கழுவுனா போதும். ஊற வச்சோம்னா எல்லாம் புசு புசுன்னு கரைய ஆரம்பிச்சிடும். அதனால் டக்குன்னு நம்ம எடுத்துக்கலாம். இந்த மாதிரி வடிகட்டி பாத்திரத்தில் போட்டுக்கோங்க. நல்லா வெயில் அடிக்குது. இந்த மாதிரி வாங்கி வத்தல் வடகம்லாம் போட்டு வச்சுக்கோங்க. நமக்கு நல்லது. இது உடம்புக்கு ரொம்ப நல்லது. வயிற்று புண்ணு, வாய் புண்ணு, இந்த உதட்டில் புண்ணு வர்றது, நாக்கில் புண்ணு வர்றது, எல்லாத்துக்குமே இது சாப்பிட்லாம். பொடி பண்ணி சாதத்தில் பரட்டியும் சாப்பிட்டுக்கலாம். புளிக்குழம்பு வச்சு சாப்பிட்டுக்கலாம். நார்மலாக சும்மா பொரித்து தயிர் சாதத்துக்கு, சாம்பார் சாதத்துக்கு எல்லாத்துக்குமே தொட்டுக்கலாம். குழம்பு ரசம் ஏதாவது தீந்துருச்சுன்னா டக்குன்னு இதை நான் பொரித்து சாதத்தில் போட்டு கொஞ்சம் உப்பு போட்டு அப்படியே நசுக்கி விட்டு சாப்பிட்டோம்னா அது ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். சுத்தமாக எடுத்துகிட்டு காமிக்கிறேன். உங்களுக்கு மண்ணெல்லாம் தெரியுதா? மண் கல் எல்லாம் தெரியுதா? இன்னொரு முறை நல்லா கழுவிட்டு வந்துடுறேன். இப்போ செகண்ட் டைம் கழுவுறேன். இப்போ எல்லாம் ஊறுது பாருங்கள் டக்குன்னு. பச்சை சுண்டைக்காய் இருக்கு இல்லைங்களா, அதை வாங்கி கூட நான் வத்தல் போட்டிருக்கேன். அதையும் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் போட்டு வைக்கிறேன் பாருங்கள். அதே போல் வத்தல் வெரைட்டி எல்லாமே ப்ளேலிஸ்ட் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். போட்டு ரொம்ப ஊற வைக்க வேணாம். இதே போதும். மண்ணு தூசெல்லாம் வந்துருச்சு. இன்னும் கொஞ்சம் வரும். அதோட அவ்வளோதான். 2 டைம் போட்டால் போதும். ஏன்னா நான் புடைச்சே நல்லா சுத்தம் பண்ணிட்டேன். அதனால் கண்டிப்பாக ஒரு புடைச்சி போட்டுக்கோங்க. அப்போ நமக்கு ரொம்ப மண்ணெல்லாம் வராது. புடைக்கிறதுலேயே போயிடும். போதும், எடுத்துக்கலாம். எல்லா வத்தல் வகைகளும் போட்டிருக்கேன் நம்ம வீடியோவில். ஏற்கனவே ப்ளேலிஸ்ட் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். என்ட்ரி ஸ்க்ரீனில் நான் உங்களுக்கு ப்ளேலிஸ்ட் போட்டு வைக்கிறேன் பாருங்கள். எல்லாமே நல்லா சூப்பராக இருக்கும். இது நம்ம வெளியே வாங்கினோம்னா எப்படியும் உப்பு அதிகமாக போட்டு கொடுத்துருவாங்க. இதுக்கும் நமக்கு சுண்டக்காய் வத்தை, மோர் மிளகா, இது எல்லாமே வெளியே வாங்கினோம்னா உப்பு ரொம்ப இருக்கும். அது எங்கே ஒரு தடவை இவங்க சுண்டக்காய் வாங்கிட்டு வந்துட்டாங்க உப்பை போட்டு. அது ஒரு 10 தடவை கழுவிருப்பேன். அப்போயும் அதில் உப்பு இருந்துச்சு. இதே மாதிரி வாங்கிட்டு வர சொன்னேன். அவங்க உப்பு போட்டு குடிச்சிட்டாங்க. இவங்களும் கவனிக்காமல் வாங்கிட்டு வந்துட்டாங்க. வீட்டில் பார்த்தா தான் உப்பு போட்டது நான் கரெக்டாக சொன்னேன். ஐயோ, உப்பு போட்டு வாங்கிட்டு வந்துட்டீங்க. இது சேலத்தில் வாங்க கிடைக்குது. சேலத்தில் செவ்வாப்பேட்டைன்னு ஒரு பகுதி இருக்குது. அங்கே மளிகை ஜாமான் எல்லாமே கிடைக்கும். இங்கே நேஷ்னல்னு ஒரு மளிகை கடை இருக்குது. அங்கே தான் வாங்குவோம். நல்லாயிருக்கும், பொருளும் நல்லாயிருக்கும், விலையும் ரீசனபிளாக கரெக்டாக இருக்கும். அவ்வளோதான், போதும். இதெல்லாம் நல்லா சுத்தமாக எடுத்துகிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். இங்கே பாருங்கள், செகண்ட் டைம் கழுவுனது. மண்ணு தூசிலாம் வரல, நீட்டாகிடுச்சு. இனிமேல் நம்ம கழுவுனோம்னா இந்த விதையெல்லாம் இருக்கு இல்லைங்களா, எல்லாம் வெளியே வந்துடும். போதும், அவ்வளோதான், சுத்தமாகிடுச்சு. தண்ணி நல்லா வடிஞ்சோன்னே நம்ம கொண்டு வெயிலில் காய வச்சிடலாம். இது லாஸ்ட்டாக வந்துச்சுங்களா, அதனால் கொஞ்சம் விதை வந்திருக்குது. உள்ளுக்குள்ளையெல்லாம் அப்படியே தான் இருக்குது. போதும், டக்குன்னு காய வச்சிடணும். எல்லாம் புசு புசுன்னு எல்லாம் ஊறி வெளியே வந்துடும். மாடியில் கூட காய வைக்கலாம். நல்லா தண்ணி வடிஞ்சிருச்சு. இப்போ சோலார் பிளேட்டில் துணி போட்டு வச்சுருக்கேன். அப்படியே போட்டுக்குவோம். இப்போ பாருங்கள், எல்லாம் நல்லா தண்ணியில் புசு புசுன்னு ஊறி இருக்குது. சாயந்தரம் எடுத்து வந்தோம்னா காஞ்சிருக்கும். நல்லா இந்த மாதிரி செய்யுங்க வாங்கி. அவ்வளோ சுத்தமாக இருக்கும் நமக்கு பொருள். இங்கே வாங்குறதுலாம் மண் தூசு, உப்பு கூட அந்த மாதிரி தான் இருக்கும். 1/2 kg கூட நீங்கள் வாங்கி போட்டுக்கலாம்.
சின்ன குடும்பம் வந்து 1/2 kg போதும். இப்படி நல்லா பரப்பி விட்டுக்குவோம். நல்லா ஒரே சீராக காயும். சோலார் ஓப்பன் பண்ணிக்கலாம். அப்படியே தூக்கி வச்சுக்கலாம். நடுவுலையா மேலையா? நடுவில். அப்படியே சாத்திடுவோம். காலையில் போட்டது எப்படி இருக்கு பாருங்க. சூப்பராக காஞ்சிச்சு. அப்படியே எடுத்து வச்சுக்கலாம். சோலார்லேருந்து எடுத்து வச்சுட்டேன் தாம்பாளத்தில். இப்போ வந்து சாயந்தரம் போல் நைட்டு வந்து நம்ம மோரில் கலக்கிறது காமிக்கிறேன். சாயந்தரமாக எடுத்ததை இப்போ நைட்டு மோரில் கலந்து ஊற வைக்கலாம். எப்படின்னு காமிக்கிறேன் உங்களுக்கு. எவ்வளோ நல்லா இருக்குது பாருங்கள். பட்டு போல் இருக்குது. நம்ம ஃபஸ்ட்டு பாக்கெட்லேருந்து கொட்டும்போது எவ்வளோ அழுக்கு தூசியாக இருந்துச்சு. இப்போ எவ்வளோ சூப்பராக இருக்குது. தயிர் நேற்று நைட்டே பால் வாங்கி உர போட்டு வச்சுருக்கேன். 1 லிட்டர் உர போட்டு வச்சுருக்கேன். நான் 1 லிட்டராக வாங்கினேன். 1 லிட்டர் அப்படியே உர ஊற்றி வச்சுட்டேங்க. நமக்கு 1 லிட்டர் கூட போட்டுக்கலாம். இல்லாட்டினா ஒரு 3/4 லிட்டர் கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இது எவ்வளோ இருக்குன்னு அளந்து பார்க்கலாம். அம்மா வீட்டு பக்கம்லாம் டின்னு தயிர்னு ஒன்று விற்கும். அது வந்து வத்தல் போடுறதுக்குன்னே விற்பாங்க. அப்படி ஒரு புளிப்பாக இருக்கும். அது உலக்கில் அளந்து தான் கொடுப்பாங்க. நான் சின்ன பிள்ளையெல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கேன். டின்னில் வச்சுருப்பாங்க ஒரு வீட்டில். அது வந்து சாப்பிடவே முடியாது. ஏன்னா அவ்வளோ ஒரு புளிப்பாக இருக்கும். அந்த புளிப்பு தான் இந்த கசப்பெல்லாம் எடுத்து கொடுக்கும். பரவாயில்லைங்க. ஆவின் பால் தான் கரெக்டாக 1 லிட்டர் தண்ணி ஊற்றாமல் காய்ச்சினேன். கரெக்டாக 1 லிட்டர் வந்திருக்கு. இந்த 1 லிட்டர் அளவு மெஷர்மெண்ட்டுக்காக வாங்கி வச்சுருக்கேன். இதை பெரிய மிக்சி ஜாரில் போட்டுக்கிறேன். பாதி போட்டுக்கிறேன் ஃபஸ்ட்டு. பிறகு பாதி அரைச்சிக்கலாம். இந்த 1 கிலோவுக்கு 1 கைப்பிடி உப்பு போதுமானதாக இருக்கும். நம்ம நாளைக்கு டேஸ்ட் பண்ணி பார்த்துக்கிட்டு பிறகு தேவைப்பட்டால் போட்டுக்கலாம். நான் 1 கைப்பிடிங்கிறது 4 ஸ்பூன் வரும். உங்களுக்கு அளவுக்கு சொல்கிறேன். இதை நல்லா சுற்றிட்டு வந்துடுறேன். தயிராக இருந்துச்சுன்னா அங்கங்கே நிற்கும் திரித்தியா. அதனால நம்ம மோராக கடைஞ்சிக்கணும். அப்போ தான் நல்லா உள்ளுக்கெல்லாம் சோர்ந்து கொடுக்கும். இப்போ அடிச்சிட்டு வந்த மோரை ஒரு பாத்திரத்தில் ஊற்றி வச்சுக்கலாம். அதே போல் இந்த மோரையும் ஊற்றி அடிச்சுட்டு வந்துடுறேன். மித்த வேண்டாம், அதையும் போட்டுருவோம். இதே நல்லா சுற்றிட்டு வந்துடுறேன். இப்போ இதில் ஊற்றிக்கலாம். இதில் நான் கொஞ்சம் நிறுத்திக்கிறேன். பார்த்துக்கிட்டு வேணால் நம்ம ஊற்றிக்கலாம். இந்த பாத்திரத்தில் கொஞ்சம் தண்ணி ஊற்றி இந்த பாத்திரத்தில் ஊற்றி இதில் இருக்க தயிரெல்லாம் அப்படியே இதே போட்டுடலாம். நல்லா அப்படியே கலந்து போடலாம். திரியாக இருக்கு இல்லைங்களா, அதெல்லாம் நல்லா கலந்து போட்டு விட்டுக்குவோம். ஆரஞ்சு கலர் பாக்கெட் இருக்குங்களா, திக்காக இருக்கும்ல பால், அந்த பாக்கெட் தான் வாங்கிட்டு வர சொன்னேன். ஒரு நாளைக்கு முன்னாடியே நாள் நைட்டே உர ஊற்றி வச்சுக்கோங்க. அப்போ தான் நல்லா புளிக்கும். நம்ம சுண்டைக்காய், மணத்தக்காளிக்காய் இந்த 2 காயும் கொஞ்சம் கசப்பாக இருக்கும் இல்லையா, அப்போ அந்த புளிப்பு வந்து கசப்பு எடுத்து கொடுக்கும். நல்லா கலந்து விட்டுக்குவோம். இதை தண்ணி தேவைப்பட்டுச்சுன்னா கொஞ்சமாக அப்புறமா ஊற்றிக்கலாம். இப்போ மணத்தக்காளி வத்தலை அப்படியே இதில் போட்டுக்கலாம். கொஞ்சம் வேலை தான் நமக்கு, நம்ம செஞ்சு வச்சுக்கணும். மணத்தக்காளி, சுண்டைக்காய், மோர் மிளகா, கொத்தவரங்காய், கோவக்காய், மிதுக்கு வத்தல்னு ஒன்று கிடைக்குங்க. அது இங்கே சேலத்தில் கிடைக்கவே மாட்டேங்குது, திருச்சியில் கிடைக்கும், திருநெல்வேலியில் தான் கிடைக்கும். அது நம்ம ஃப்ரெண்டு ஒருத்தவங்க போவாங்க, வாங்கிட்டு வந்துடுவாங்க. இந்த தடவை அவங்க போகலை. அது எனக்கு ரொம்ப பிடிக்கும். மிதுக்கு வத்தல்னு சொல்லுவாங்க. ஏறக்குறைய கோவக்காய் மாதிரியே இருக்கும். அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். அந்த தூளெல்லாம் விட்டுட்டு, இந்த விதை இருக்கு இல்லைங்களா, அதெல்லாம் விட்டுட்டு இந்த காயை மட்டும் எடுத்து போட்டுக்குவோம். இப்போ தோசை திருப்பி இருக்கீங்களா, அதை வச்சு கலந்து விடுவோம். பார்த்தீங்களா, அந்த மோரை நம்ம கடையும் போது திரியாக இல்லை. அதனால் நம்ம தயிராக போட்டுறக்கூடாது, மோரை கடைஞ்சி தான் போடணும். உப்பு டேஸ்ட் பார்த்துக்கிறேன். இந்த தயிரே உங்களுக்கு நல்லா கரெக்டாக இருக்குது. ஒரு அளவுக்கு ஒரு 3/4 லிட்டரு. இந்த பாருங்கள், ஒரு 1/4 லிட்டர் நிறுத்திட்டேன். சுண்டைக்காய் வத்தல் போடணும், அதுக்கு நான் யூஸ் பண்ணிக்கிறேன். மிக்ஸி ஜாரில் கொஞ்சம் தண்ணி ஊற்றிருக்கேன், அதை நல்லா அலசி அதில் ஊற்றிடலாம். மிக்ஸி ஜாரை நல்லா சுத்தமாக கழுவி எடுத்துகிட்டு வந்துட்டேன், அதை நம்ம ஊற்றிக்கலாம். உங்களுக்கு கணக்குக்கு ஒரு 1/2 டம்ளர், இந்த பாருங்கள், இந்த டம்ளரில் 1/2 டம்ளர் ஊற்றிருக்கோம் தண்ணி.
ஒரு கணக்குக்கு சொல்கிறேன் உங்களுக்கு. நல்லா கலந்து விட்டுக்குவோம். இந்த மாதிரி தோசை திருப்பி வச்சுக்கோங்க, அப்போ தான் உடையாது. அதேமாதிரி வெண்டைக்காய் வத்தல் போட்டிருக்கேன், அது ரொம்ப சூப்பராக இருக்கும். வெண்டைக்காய் வத்தல் மட்டும் நான் ஃப்ரிட்ஜில் தான் வச்சுக்கிறேன், ஏன்னா அது எனக்கு பூச்சி வந்துடுது என்னன்னு தெரியல. அதை மட்டும் நான் ஃப்ரிட்ஜில் தான் வச்சுக்குவேன். அதே மாதிரி மோர் மிளகா வந்து கருத்து போதும் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. சில நேரம் அப்படி தான் கருத்து தான் போகும், கலர் மாறி போயிடும், கொஞ்சம் கலர் ப்ரௌனாக மாறும். சில நேரம் நல்லாயிருக்கும். நீங்கள் என்ன பண்ணுங்கள், கொஞ்சம் தான் நம்ம போடுறோம் சின்ன ஃபேமிலிக்கு, ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சுக்கோங்க. அப்படியே இருக்கும். நம்ம ஃபஸ்ட்டு எப்படி போட்டிருக்கோமோ மோர் மிளகா, அது 1 வருஷம் வச்சுருந்தா கூட கலர் மாறாமல் அப்படியே இருக்கும். வெளியே வச்சுருந்தா லேசாக கொஞ்சம் கலர் மாற தான் செய்யுது. நம்ம உப்பெல்லாம் கொஞ்சமாக தானே போடுறோம். மோர் கொஞ்சம் மேலாக்க இருக்குது பாருங்கள். இதை அப்படியே நம்ம மூடி வச்சுருவோம். இப்போ ஒரு நைட்டு வந்து ஒரு 9 o'clock இடையில ஒரு தடவை வெந்திச்சிங்கன்னா இந்த இப்படி நல்லா ஒரு குளிக்கி விடுங்க. குளிக்கி விட்டு மூடி வச்சுருங்க. அப்படியே மூடி வச்சிடலாம். முடிஞ்சிச்சுன்னா உங்களுக்கு 11 o'clock காமிக்கிறேன். எனக்கு கொஞ்சம் பேக் பெயினாக இருக்குதுங்க, எனக்கு இடுப்பு வலி இருக்குது, கொஞ்சம் வத்தல் வடகம் போட்டுட்ருக்கேன்னா அதனால் கொஞ்சம் வலி இருக்குது. அதனால் தூங்கிட்டால் காமிக்க முடியாது. தூங்கலைன்னா கண்டிப்பாக உங்களுக்கு காமிக்கிறேன் என்ன லெவலில் ஊறி இருக்குங்கிறத. ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், இப்போ வந்து 10:30 நைட்டு. இப்போ காமிக்கிறேன் பாருங்கள் உங்களுக்கு எவ்வளோ தூரம் அது உறிஞ்சிருக்குன்னு. நல்லா உறிஞ்சிருக்குது பாருங்கள். அந்த தயிர் அந்த மோர் மேலாக்க இருந்துச்சுல்ல, இப்போ எல்லாம் நல்லா உறிஞ்சிக்கிச்சு. காலையில் இன்னும் நல்லா உறிஞ்சிக்கும். தயிர் வந்து பதமாக இருக்குது. மோர் வந்து கரெக்டாக இருக்குது. நம்ம எடுத்த அளவு வந்து கரெக்டாக இருக்குது. குழிக்கரண்டி ஜாரணிலாம் போடாதீங்க, தோசை திருப்பியாக போட்டுக்கோங்க. அப்படியே மூடி வச்சுருவோம். காத்தால காமிக்கிறேன். இப்போ காலையில் பாருங்கள் காமிக்கிறேன் எப்படி இருக்குது பாருங்கள். ஊறி எல்லாம் புசு புசுன்னு. அந்த வந்து தோசை திருப்பி தான் வச்சுக்கணும், இல்லாட்டி எல்லாம் உடஞ்சிரும். நல்லா உரிச்சு சூப்பராக அந்த மோரெல்லாம் கரெக்டாக போயிடுச்சு பாருங்கள். இப்போ நம்ம கிண்டி விட்டுட்டோம்னா எல்லாம் கரெக்டாக போயிடும். உடஞ்சிடாமல் கிண்டி விடணும். எல்லாம் ஊறி இருக்கும். போட்டு பரட்டணும்னா, ரொம்ப பரட்டணும்னா எல்லாம் உடஞ்சிரும். வத்தல் வகைகள்லாம் அம்மா வீட்டில் ரொம்ப நல்லா போடுவாங்க. அது எனக்கு ரொம்ப பழக்கமாகி போயிடுச்சு. அதனால் எல்லா வத்தலுமே ஓரளவுக்கு நல்லா போடுவேன். திருச்சி பக்கம்லாம் நல்லா வத்தல் போடுவாங்க எல்லாருமே. நீங்கள் அந்த வத்தல் போட்டிங்களா, நாங்கள் அந்த வத்தல் போட்டோமான்னு பேசிட்டு வாங்க. போதும், கொண்டு வெயிலில் காய வைக்கிறத காமிக்கிறேன் உங்களுக்கு. நல்லா பரட்டிட்டேன். மாடியில் கொண்டாந்துட்டேன். அப்படியே நம்ம காய வச்சுக்கலாம். இப்படி எல்லாத்தையுமே கரெக்டாக நம்ம மட்டைப்படுத்தி விடலாம். ஒரு பக்கம் நிறையா விழுந்துருக்கு, ஒரு பக்கம் கொஞ்சமாக விழுந்துருக்குது. அப்போ தான் நல்லா காஞ்சி வரும். நல்லா உரிச்சு புசு புசுன்னு காயவும் நல்லா காஞ்ச பிறகு முதல்ல மாதிரியே நல்லா சுண்டி வந்துடும். இப்போ சாயந்தரம் வந்தாச்சு பாருங்கள், எடுக்கலாம். நல்லா காஞ்சிருக்குது, நல்லா சூப்பராக காஞ்சிருக்குது. இப்படியே நம்ம எடுப்போம். அப்படியே பாத்திரத்தில் எடுத்து போட்டு கீழே எடுத்துகிட்டு போயிடுவோம். நாளைக்கு வந்து காய வைக்கணும். ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், இந்த முட்டை இட்லி தட்டு உங்களுக்கு தேவைப்பட்டால் வாங்கிக்கோங்க. நம்மளுடைய ப்ராடக்ட் ராகி பால் பவுடர் நேந்திரம் பவுடர் சேர்ந்தது, தனி நேந்திரம் பவுடர், ராகி பால் பவுடர், பீட்ரூட் கேரட் சேர்ந்தது, ராகி பால் பவுடர், சக்கரவள்ளி கிழங்கு பவுடர் சேர்ந்தது, தனி கருப்பு உளுந்து கஞ்சி பவுடர், கருப்பு உளுந்து களி பவுடர், இதெல்லாம் நாங்கள் சேல்ஸ் பண்ணுறோம். 1 kg மேலே வாங்குறவங்களுக்கு இந்த முட்டை இட்லி தட்டு காம்ப்ளிமெண்ட்டாக கொடுக்குறோம். தனிப்பட்ட முறையில் இந்த தட்டு வேணாலும் வாங்கிக்கோங்க. வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்குறேன். ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், நல்ல 4-5 நாள் காய வச்சு எடுத்தாந்துட்டேன். சூப்பராக காஞ்சிடுச்சு எல்லாமே. இப்போ உங்களுக்கு நான் பொரிச்சு காமிக்கிறேன். கடலை எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கேன், எண்ணெய் காஞ்சிடுச்சு. மணத்தக்காளி வத்தல் எடுத்து போட்டுக்குவோம். இவ்வளோ எண்ணெய் ஊற்றி நம்ம பொரிக்கணும்னு அவசியம் இல்லை. நம்ம தாளிக்கிற கரண்டி இருக்கு இல்லைங்களா, அதில் கூட நம்ம பொரிச்சிக்கலாம். கடலை எண்ணெய் ஊற்றிருக்கோம்ல, அதனால் உங்களுக்கு லேசாக அந்த புகை வரதான் செய்யும். அதே மாதிரி பொரிச்ச உடனே சாப்பிட்டோம்னா கிறிஸ்பியாக உங்களுக்கு தெரியாது. ஒரு 2 நிமிஷம் விட்டுட்டு சாப்பிட்டிங்கன்னா தான் கிறிஸ்பியாக தெரியும் உங்களுக்கு. ஓரளவுக்கு இந்த அளவுக்கு டார்க் ப்ரௌனாக எடுத்துக்கலாம். ஒருத்தவங்க டேஸ்ட்டுக்கு தக்கன எடுத்துக்குவாங்க, ஒருத்தவங்க நல்ல டார்க்காக பொரிப்பாங்க, ஒருத்தவங்க கொஞ்சம் லைட்டாக பொரிச்சு சாப்பிடுவாங்க. அதான் நம்ம டேஸ்ட்டுக்கு தக்கன பொரிச்சிக்கலாம். நம்ம எவ்வளோ சூப்பராக இருக்கு பாருங்க. தக்காளி தல் இன்னொரு தடவை போட்டுக்கிறேன். நம்மளுடைய சேனலில் பச்சை மணத்தக்காளி காய் வாங்கி கூட நான் போட்டிருக்கேன். அது உங்களுக்கு ரிலேட்டட் வீடியோவில் பின் பண்ணி வைக்கிறேன். நான் உங்களுக்காக நிறையா பொரிச்சு காமிக்கிறேன். நமக்கு வந்து ஒரு குடும்பத்துக்கு இந்த இவ்வளோ போதும் புளிக்குழம்புலாம் வச்சுக்க. பொரிச்சு சாப்பிட்றதா இருந்தால் 2 கை செஞ்சுக்கலாம்.
அடுப்பை பார்த்து வச்சுக்கோங்க. டீயை ரொம்ப தீ விட்டுறக்கூடாது. சும்மா கொஞ்சமாக பொரித்து சாப்பிட்றதுக்கு தாளிக்கிற கரண்டிலேயே நம்ம பொரிச்சிக்கலாம். நான் உங்களுக்கு பொரித்து காமிக்கிறதுக்காக தான் நான் இதில் செஞ்சு காமிக்கிறேன். அது கூட ஒரு சப்ஸ்கிரைபர் ஃப்ரெண்டு எண்ணெய் ஏன் இவ்வளோ கம்மியாக போட்டு பொரித்து காமிக்கிறீங்கிறாங்க. நமக்கு தேவைக்கு தக்கன தானே ஊற்ற முடியும். அப்புறம் மறுபடியும் நம்ம 2-3 தடவை யூஸ் பண்ணக்கூடாது இல்லையா? 2 தடவை வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் வேஸ்ட்டாக தானே போகும். சூப்பராக இருக்குது. இப்போ உடனே சாப்பிட்டோம்னா கிறிஸ்பியாக உங்களுக்கு தெரியாது. ஒரு 2 நிமிஷம் ஆகட்டும். உடனே நல்லா தான் இருக்குது. கிறிஸ்பியாக தான் இருக்குது. அருமையாக இருக்குது. பச்சை சுண்டக்காய் வாங்கினீங்கன்னா அதை வந்து கொஞ்சமாக இருக்கும். இதுனா உங்களுக்கு 1 கிலோ வாங்கி போட்டால் எவ்வளோ வருது பாருங்கள். நமக்கு நம்ம சொந்தக்காரங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸுக்கெலாம் கொடுத்துக்கலாம். இல்லாட்டியா 2 பேர் ஷேர் பண்ணிக்கலாம். வாங்கினா அந்த மாதிரி செஞ்சுக்கலாம். உப்பெல்லாம் நம்ம கரெக்டாக பதமாக போட்டுக்கலாம். வெளியே வாங்கினா வேறு உப்பை குட்டி வைப்பாங்க. இந்த மாதிரி செஞ்சுக்கோங்க. கிறிஸ்பி ஆகிடுச்சு. மணத்தக்காளி வத்தல் ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். இது மாதிரி நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். என்னோட சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.